பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 55வது அதிகாரம் 16வது வசனம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் போது அவன் இப்படியாய் சொல்லுகிறார், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று. நானோ என்று சொல்லும் போதே மற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யட்டும், யாரை வேண்டுமானாலும் ஒத்தாசைக்கு கூப்பிடட்டும், அவருடைய சரீர பலத்தையோ அதிகாரத்தையோ ஆஸ்தி அந்தஸ்தையோ எதை வேண்டுமானாலும் அவர்கள் கூப்பிட்டு கொள்ளட்டும், ஆனால் நானோ கர்த்தரை நான் நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். சவுலுக்கு விரோதமாய் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத போதும் தாவீதை காய்மகாரமாய் பகைத்து அவனை கொல்ல துரத்தி அடித்த போது சவுலை அழிப்பது என்பது தாவீதுக்கு ஒரு அற்ப காரியமாய் இருந்த போதிலும் அதை அவன் செய்யாமல் வனாந்தரங்களிலும் குகைகளிலும் தன்னுடைய உயிருக்கு அஞ்சி ஒளிந்து கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். எத்தனை கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, தனிமை! இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியனுடைய கைக்கு தப்புவித்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு யுத்த வீரனுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அநேகம். நாம் அநேக சங்கீதங்களிலே தாவீது எழுதியதை நாம் வாசிக்கும் போது எத்தனை விதமான பாடுகளின் வழியாய் அவன் கடந்து சென்றிருக்கிறான். ஒரு முறை அவனுக்கு ஆகாரம் இல்லாததினாலே நாபாலிடத்திலே போய் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவன் சிந்தித்து பார்த்து, பெலிஸ்தியனே கொன்ற எனக்கு சவுலை கொல்லுவது எம்மாத்திரம் என்று சவுலுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கவில்லை. மாறாக தாவீது கர்த்தரையே நோக்கி பார்த்தான். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு விரோதமாய் யாராவது எழும்பும் போது எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோம்? உணர்ச்சி வசப்பட்டு உள்ளான மனிதனை தட்டி எழுப்பி சுய பலத்தை காண்பிக்க முற்படுகிறோமா? அல்லது மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவர்களுடைய துணையோடு யுத்தம் செய்ய புறப்படுகிறோமா? அப்படி நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நாமும் கூட நம்முடைய ஆபத்திலே, இக்கட்டின் வேளையில, பயத்தின் வேளையில, போராட்டத்தின் வேளையில இருந்தாலும் கூட நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ரட்சிப்பார். கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை நேரிட்டால், ஒருவேளை நாம் ஆபத்தின் வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடாமல், தேவனை நோக்கி கூப்பிடாமல் மனிதர்களை நாம் நோக்கி கூப்பிடும் போது, நம்முடைய சுயபலத்தை நம்பும் போது, நமக்குள் இருக்கிறதான அதிகாரங்களை அந்தஸ்துகளை நாம் பயன்படுத்தும் போது அது ஒருவேளை நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது போல இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமற்றது. கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும் போது நிச்சயமாகவே அவர் இறுதி வரை நம்மோடு கூட இருந்து நம்மை ரட்சிக்க அவர் வல்லவர். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலையாயினும் நாம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். சந்தோஷத்தின் வேளையில் அல்ல, பூரிப்பின் வேளையில் அல்ல, துன்பத்தின் வேளையிலும், நிந்தையின் வேளையிலும், அவமானங்களின் வேளையிலும் நாம் கர்த்தரை சார்ந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து நம்மை ரட்சிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த இந்த வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நேரிடுகிற ஆபத்துகளில் அப்பா, நாங்கள் கைவிடப்படுகிற சூழ்நிலையில், நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிற வேளையில், எங்களுடைய நீதி புரட்டப்படுகிற வேளையில் அப்பா, நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் சுயமாய் ஆண்டவரே நீதியை தேடிக்கொள்ளாதபடிக்கு உமக்காக காத்திருந்து உண்மையே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்படி நாங்கள் உம்மை சார்ந்திருக்கும் போது நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவர் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக நீர் பரிந்து பேசி எங்களுக்கு நீர் நீதியை நிலைநாட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரை நாங்கள் உண்மை சார்ந்திருக்கும் போது நீர் எங்களை ரட்சித்து காத்து வழிநடத்துவீர் என்று இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்தோடு செபிக்கிறோம் அப்பா. நீர் ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு நீர் நீதியை பெற்றுத்தர போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு நீர் பக்கபலமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.